மகாபெரிவாச்சரணம். பெருமாள் புறப்பாடு. உற்சவர்களை, அந்த மூர்த்தியை நாம் வெளியே கொண்டு வரும் பொழுது அதற்கு புறப்பாடு என்று சொல்கிறோம். அப்படி அந்த பெருமாள் புறப்பாடு அப்படிங்கிறது எங்க பார்க்க அழகு அப்படின்னா, அந்த ஸ்ரீரங்கத்தில் நடக்கக்கூடிய அந்த பெருமாள் புறப்பாடை பார்ப்பதே ஒரு அழகு. இதற்குத்தான் நாம் புண்ணியம் செய்தோமோ, இதற்காகத்தான் இந்த பிறவி கிடைத்ததோ என்று எண்ணி எண்ணி கண்ணில் ஆனந்த கண்ணீர் வரக்கூடிய அளவிற்கு அந்த புறப்பாடு இருக்கும். அப்படி அதில் என்ன விசேஷம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, புறப்பாடு வரும், பல்லக்கு தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வரப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய நடை ஒரு விசித்திரமான ஒரு நடனம் போல இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ஒரு குதியாட்டம் போட்டுட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் நமக்கு அது பார்க்குறப்ப எதற்காக இப்படி மாறுபட்ட நடை இருக்கிறது, அதற்கு ஏதாவது விஷயங்கள் இருக்கிறதா, ஏன் இப்படி இருக்குன்னு யாரையாச்சும் கேட்டாங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை பற்றி அழகாக வேலுக்குடி சுவாமிகள் அழகாக சொல்லியிருப்பாரு. அதாவது அப்போ சுவாமியினுடைய பல்லக்கு இருக்கு, சரியா? அந்த பல்லக்குக்கு என்ன பெயர் அப்படின்னா தோலுக்கு இனியான் அப்படின்னு பேரு. இப்ப இந்த பல்லக்க தூக்குறவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்ரீபாதம் தாங்கிகள். எவ்வளவு அருமையான பேர் பார்த்தீங்களா? அந்த ஸ்ரீபாதத்தை தாங்கக்கூடியவனா எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் எளிதாக கிடைத்து விடும் அப்படின்னு. இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. கேட்க கேட்க தான் நம்மளுக்கு தெரியும், அப்போ எவ்வளோ கஷ்டமான விஷயத்தை எப்படி இப்படி செஞ்சாங்க அப்படின்னு. சரிங்க, இப்போ பெருமாள் புறப்பட ஆரம்பிச்சிட்டார். ஆரம்பித்த உடனே அந்த புறப்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு கருடன் எப்படி சட்டுன்னு தன்னோட சிறகை விரிச்சுட்டு பறக்கிறார். எப்படி ஆதி மூலமே அப்படின்னு அலர்ன உடனே அந்த கஜேந்திரன் காப்பாற்றுறதுக்கு எப்படி பெருமாள் அப்படி பறந்து வந்தார் அந்த கருடத்தில், அது போல கருடன் சட்டுன்னு அப்படி இந்த சிறகை விரிச்சு பறக்கிற மாதிரி பறப்படணுமா. அப்படி புறப்படுறதுக்கு கருட கதி. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த பல்லக்க தூக்கிட்டு வர்றவங்க, அதாவது ஸ்ரீபாத தாங்கிகள் இருக்காங்களே, அப்போ எவ்வளவு வேகமாக நடக்கணும். சரிங்க, வந்துட்டாங்க. அடுத்தது எப்படி இருக்கணும் அந்த நடை அப்படின்னா, ஒரு குகையில இருந்து சிங்கம் வந்துச்சு அப்படின்னா வர்றப்ப என்ன பண்ணுமா, வலப்பக்கம் இடப்பக்கம் அப்படி தலைய லேசா திருப்பி பார்த்துட்டு ஏதாச்சும் தனக்கு அபாயம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரும் பாருங்க. அப்படி சிங்க நடை, ராஜ நடை போட்டுட்டு. இப்ப பாருங்க அந்த ஸ்ரீபாதம் தாங்கிகள் அப்படியே கர்ப்ப கிரகத்துல இருந்து வெளியே வந்துட்டாங்களா. அந்த தோலுக்கினியான தூக்கிட்டு புறப்படுறது என்ன கதி? செம்ம கதி. அதை பார்க்குறப்ப நமக்கே ஒரு கம்பீரமா இருக்குங்க. அந்த நடக்க நடக்க அந்த நடையை பார்க்க பார்க்க நமக்கும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் இருக்கே, அதுவும் சேர்ந்து அப்படித்தான் நடந்து வருகிறதோ அப்படின்னு மாதிரி இருக்கும். சரிங்க, அடுத்தது என்ன கதி, என்ன நடை அப்படின்னு பார்த்தா புலிக்கு என்னங்க சொல்றது, புலி மாதிரி 2-3 எடுத்து முன்னாடி வைக்கிறது, அப்புறம் பின்னாடி வைக்கிறது, இப்படி மீண்டும் 2-3 அடி எடுத்து வச்சு வச்சு மாற்றி மாற்றி நடக்கணும். இதுக்கு பேர் வியாக்கிரகதி. அப்போ பார்த்தீங்களா, புலி என்ன பண்ணும், வேட்டையாட போகும்போது இப்படித்தான் மெதுவாக முன்னாடி எடுத்து வைக்கும். அப்போ தன்னை வேட்டையாட வர அந்த விலங்கை பார்த்தோன்னே பின்னாடி வரும், இப்படி முன்னாடி போகும். வந்துருச்சா? இப்போ இந்த வியாக்கிரகதியில வந்துட்டாங்க. அடுத்ததாக எப்படி நடக்கணும் அப்படின்னா ரிஷபகதி. ஆமாங்க, காளை மாடு போல மணி யோசையோட நடக்கிறத ரிஷபகத்தின்னு சொல்றோம். சரி, அடுத்தது எப்படி கம்பீரமா நடக்கணும், யானை மாதிரி. அப்ப அந்த ஆண் யானை போல நடக்கிறது கஜகதி. சரி, இப்போ இது எல்லாம் முடிஞ்சிச்சு, புறப்பாடு முடிஞ்சு கிளம்பணுமே. அப்ப கிளம்பி கர்ப்ப கிரகத்துல நுழையும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பாம்பு தன்னுடைய புற்றுக்குள் நுழையும் பொழுது தன்னோட தலையை என்ன பண்ணுமா, மேலே இப்படி தூக்கி பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு உள்ள போயிருமா. அந்த மாதிரி உள்ள போறது சர்பகதி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த சர்ப்பம் போல இருக்கிறது சர்பகதி சொல்லிட்டாங்க. அடுத்ததாக அங்க போய் உட்காரணும். உட்கார்றப்ப எப்படின்னா அழகா உட்காரணுமா, அன்னப்பறவை தன் சிறகை சட்டுன்னு மடிச்சுட்டு உட்காருமா. அப்படி உட்கார வைக்கிறது தான் ஹம்சகதி அப்படின்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் நடக்கிறாங்க இல்லையா. அப்ப இதுக்கு அவங்க எவ்வளவு பயிற்சி செஞ்சு பார்த்துருக்கணும்.
சாதாரணமாக அவங்க நடுவில் நின்னா கூட அது என்ன பண்ணணுமா, இடதுபுறமும் வலதுபுறமும் சாஞ்சு சாஞ்சு பெருமாளை தாளாட்டிக்கிட்டே தான் இருக்கணும். நமக்கு அப்படி வலிக்கிறே, நடுவில் ஒரு ஆயக்காலை போட்டு நிப்பாட்டிடலாம் அப்படிலாம் நிப்பாட்டக்கூடாது. ஏனென்றால் இருப்பது ஒரு பெரிய பரபிரம்மம். அதை தூக்குவதே பெரிய பாக்கியம் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது நமக்கு எங்கோ நோகிறது என்று நிறுத்தக்கூடாது. அப்படி நிறுத்தினாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி இடப்பக்கமும் வலப்பக்கமும் இப்படி இப்படி ஆடிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த இடத்துல என்ன மனசுல வரணும் அப்படின்னா, பெருமாளோட பாரத்தை ஒரு பாரமா நம்ம நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவலைப்படக்கூடிய மனப்பான்மை தான் வரணும். இப்ப எப்படி தூக்கிட்டு போகணும்? ஆகா, பெருமாளை நம்ம தூக்குறோமே, நம்ம இந்த ஜென்மம் நமக்கு கிடைச்சது, அது நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்வாங்களாம். அப்ப இது மட்டும் கிடையாதுங்க. அவங்க முன்னாடி போறப்ப அரையர் சாமி முன்னாடி போவாரே, அவர் மட்டும் என்ன பண்ணுவாரு, இவங்களுக்கு கொஞ்சமும் சலைச்சவங்களா இல்லாம இந்த ஆட்டத்துக்கு ஏற்றது போல இசைத்து கொண்டும் பாடிக்கொண்டும் சொல்லணும். இவங்க மட்டும் கிடையாது, தீப்பந்தம் பிடிக்கிறவங்க, கொடை பிடிக்கிறவங்க, வெள்ளித்தடி ஏந்திரவங்க, ஆளவட்டு பரிகாரர், ஒருத்தரும் மிச்சம் கிடையாதுங்க. எல்லாரும் அதே கதியில தான் ஆடிட்டு போகணும். அப்ப இவ்வளவு பண்றாங்களே, அப்ப இவங்கெல்லாம் எவ்வளவு பயிற்சி பண்ணிருக்கணும் இல்லையா? இப்படி பயிற்சி பண்றதுக்கு இந்த இளைஞர்களால் எப்படி முடியும் அப்படின்னா, ஏன்னா தேர்வு அவ்வளவு கடினமா இருக்கும். இது போன்ற இளைஞர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, முதல்ல எப்படி ஒரு கைதேர்ந்த நடன கலைஞர்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்களா, அது போல இப்படி தாளம் தப்பாமல் ஆடிக்கிட்டே பல்லக்கை தூக்கிட்டு போறதுக்கு இவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. முதல்ல அவங்களுக்கு என்ன பார்ப்பாங்களா, இவங்களுக்கு இடது தோல் பழக்கமா வலது தோல் பழக்கமான்னு பார்ப்பாங்க. அப்புறம் உயரத்தெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு இந்த வெறும் தோலுக்கு ஞான மட்டும் தூக்கிட்டு காவிரி மணல்ல பல மாதங்கள் பயிற்சி எடுக்க சொல்லுவாங்களாம். பாத்தீங்களா? ஒரு நாள் 2 நாள் கிடையாதுங்க, பல மாதங்கள். அதுக்கப்புறம் இவங்க தேர்ந்தவங்களா ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் இந்த பல்லக்கு தூக்கக்கூடிய அந்த அற்புதமான நிகழ்ச்சியை நடக்கும். அதற்கு இவர்கள் தகுதியானவர்களாக இருப்பார்கள் என்று நினைத்தால் அவர்களை இந்த தோலுக்கினி யானை சுமப்பதற்கு அனுமதி கொடுப்பார்கள். பாத்தீங்களா? அந்த உற்சவ மூர்த்தியை தூக்குவதற்கு எத்தனை பிரயத்தனம் செய்யப்பட வேண்டியது இருக்குது. ஆனா நமக்கு பாருங்க, ஒண்ணுமே கஷ்டமே கிடையாதுங்க. அவனை நினைப்ப நம்ம சுமந்துட்டு இருந்தா போதுங்க. இதுக்கு என்னங்க தகுதி வேணும்? ஒன்றும் தகுதி வேணாம். அவனை நினைக்கிறதுக்கு நமக்கு தெரியணும். அதை நினைக்கிறதே சுகம் அப்படின்னு நினைக்க தெரியணும். எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துல கூட அவனுடைய நினைவுதான் சுகம் அப்படின்னு இருந்துட்டோம் அப்படின்னா, இதை விட நமக்கு வேற என்ன பெரிய பாக்கியம் கிடைக்க போகுது தெரியுமா? எந்த ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கும்? அந்த மோட்சத்துக்கே கிடைக்கக்கூடிய பெரிய பாக்கியம் கிடைத்தாலும் நம்ம இப்பவே இந்த பூ உலகிலேயே அந்த மோட்சகதியை அடைந்தது போல நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். எப்படின்னா, அந்த இன்ப துன்பம் விருப்பு வெறுப்பு இது எதுவுமே இல்லாம அவனே சரணம் அவனே கதி என்று வாழக்கூடிய அந்த புண்ணியம் கிடைக்கும். மகாபெரியவா சரணம்.